நீங்க செல்லம் கொடுக்கறதால தான் அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. டேய் அவன் ஒரு ஆசைக்கு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்பா என்ன வெயில் என்ன வெயில். ச்சே நம்ம ஊர்ல மட்டும் ஏமா இப்படி மழையே பெய்யாம இருக்கு. பொட்ட காட்டுல சுத்திட்டு வந்தா பின்ன வெயில் அடிக்காம குளு குளுன்னு ஏசி அடிக்கும். உன்னெல்லாம் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். அடி பாவி, ஸ்கூலுக்கு போற லட்சணமா இதெல்லாம்? நான் உன ஸ்கூலுக்கு போல டுட்டோரியல் காலேஜ் போறேன். டுட்டோரியல் காலேஜ் போறேன். வெக்கமா எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு. ஆமா, உன்ன அந்த களத்து மேட்டு பக்கம் போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். எல்லாம் அந்த ஆட்டை பிடிச்சி அவங்க கையிலாவது கொடுத்தா சரியா போயிடும். ஏ அண்ணலட்சுமி, ஆட்டு மேல கைய வச்ச ஆத்தானு கூட பார்க்க மாட்டேன், அறுத்துருவேன். அடி பாவி, அம்மாவே அறுத்துருவியா நீ? உன்ன எங்க இந்த விளக்கு கண்ணுல மிளகா வச்சு அரைக்கிறாரு. அம்மா அம்மா பாரு, உன் புள்ளைய உச்சி வெயில இன்னும் தூங்கிட்டு இருக்கான். வந்துட்டானா முட்டா பயமாவன்? 4 நாள் ஆளை காணோம். எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்த வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. நீ அந்த தண்ணி எடு, அவன கொஞ்சம் பாத்துக்க அடுப்ப. சரிம்மா. அம்மா நேத்து எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தல, அதை எடுத்து ஆட்டிய போட்டாமா, அது என்னன்னு கேளுங்க. ஓ உங்க அறிவு இருக்கா? தூங்கும் போது அவங்களா தண்ணி ஊத்துவாங்களா? எனக்கு மூளை இருந்தா ஏன்டா தண்ணிய ஊத்துறேன்? சோனிய கரைச்சலடா ஊத்திருப்பேன். எடுபட்ட பாயில ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு வனவாசம் போயிடுற. பொறுக்கித்தனம் பண்றது நீயே, பொல்லாப்பு வாங்குறது நானா? ஏன்டா இப்படி இருக்க? இதோ வரேமா. ஏய் தள்ளடி. சாதம் வந்துச்சான்னு வேற தெரியலையே. பிள்ளை வேற பசி தாங்க மாட்டான். பாவம் என் பிள்ளை. 4 நாளா சாப்பிட்டானோ இல்லையோ. தண்ணி எடுறி. என்னதான் இருந்தாலும் புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டியே. என்னடி பண்றது? அவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ? வீரப்பா போன என்னாச்சு? என்ன கேக்குற? தள்ளு. டேய் சீக்கிரம் கிளம்பி வாடா, கவுன்சிலர் வர சொல்லிட்டாரு. போடா. டேய் வாடா. டேய் கீரி, செல்லத்தாய் வருது, வாடா போயிடலாம். ஏதாவது சொல்ல போகுது. டேய் சும்மா கிளம்புடா, போங்கடா. டேய் மானசாமி தானே மறுபடியும் லைன்ல வரான். இவனுங்கள செல்லத்தாய் வருது, நீ சாமியாட போகுது. ஏண்டா ஆக்கம் கெட்ட கூவைகளா? உங்களுக்கு சொரணையே கிடையாதா? உங்களால தாண்டா என் பிள்ளை கெட்டு போய் கிடக்குறான். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? உங்க அப்பனும் அத்தனும் உங்களை ஒண்ணு கேட்க மாட்டாங்களா? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க.